கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் யோவான் 16வது அதிகாரம் 24வது வசனம். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். நாம் ஆண்டவரிடம் கேட்கும் காரியம் அவருக்கு பிரியமாயிருக்கிறதா என்பதை முதலில் சிந்திப்போம். தேவனுடைய சித்தத்தின்படி கேட்போம். அவருடைய சித்தம் இல்லாதது நம் வாழ்க்கையில் வராமல் நம்மை காத்துக்கொள்வோம். கேளுங்கள் தரப்படும் என்று கூறின ஆண்டவரிடத்தில் நம் வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் தெரியப்படுத்துவோம். குறித்த வேளையில் ஆண்டவர் நமக்காய் அவர் குறித்திருக்கிற காரியங்களை நிறைவேற்றுவார். அதுவரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருப்போம். நம்மை காக்கிற தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார். எனவே அவரை பற்றி கொள்வோம், அவருக்காக வாழ்வோம். நம்முடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்கிறவர். எனவே அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. கர்த்தர் தாமே நம்மை இந்த நாட்களில் அவருடைய சித்தத்தை செய்ய நமக்கு வேண்டிய கிருபை கட்டளையிடுவாராக. ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதா நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றி. சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். எங்களையே வெறுமையாக்கி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உலக நாடுகளின் சமாதானத்துக்காய் ஜெபிக்கிறோம். உம்மை அறியாதவர்கள் அறிந்து கொள்ள கிருபைதாரும். எங்களை சுற்றி இருக்கிறவர்களை பாதுகாத்துக்குங்க. அவர்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாங்க. உம்மை அறிந்து கொள்ள கிருபை தாங்க. நீரே ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய ஆசீர்வாதத்தின் கரம் ஒவ்வொருவர் மீதும் அமரட்டும். கிருபை பெருகட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமென்.